بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தோழியர்கள் என்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஜுமாவினுடைய வணக்க வழிபாட்டை அதன் துவக்க நேரத்திலேயே கலந்து கொண்டு முழுமையான நன்மையை பெற வேண்டும் என்கிற ஆவலோடு இறை இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த துல்ஹஜ் மாதத்தை நாமெல்லாம் அடைந்து அரஃபா என்கிற நோன்பை நோற்றவர்களாக ஹஜ் பெருநாளின் கொண்டாட்டத்தை எதிர்நோக்கி நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுவால் எப்படி ரமலானுடைய மாதம் ஒரு சிறப்புமிக்க மாதமாக கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தையும் இறைவன் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த மாதத்தை புனிதமிக்க மாதம் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சான்று பகர்ந்திருக்கிறான். இந்த மாதத்திலே நோக்கிற அரஃபா என்கிற இந்த நோம்பிற்கு யுகஃபிரு சனத்தல் மாலியா வல் பாக்கியா, நாம் செய்திருக்கிற முந்தைய ஒரு வருட பாவத்திற்கான பரிகாரமாகவும் எதிர்வருகிற ஒரு வருடத்தினுடைய பாவ பரிகாரமாகவும் இந்த ஒரு நோன்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த சிறப்புகள் என்பது எதை மையமாக வைத்து இந்த மனித குலத்திற்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு தனி மனிதர்
இறை தூதராக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்தில் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வாழ்ந்த காரணத்தினால் அவரை சிறப்புப்படுத்துகிற விதத்தில் இந்த மாதத்தை அல்லாஹ் ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கும் உன்னதமான ஒரு மாதமாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, இடம் பற்றாக்குறையா இருக்கிறனால முன்னாடி வந்துருங்க. இன்றைக்கு நாமெல்லாம் இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதற்கு தயாராகி இருக்கிறோம் என்றால் நாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாள் வந்துவிட்டது, நாம நம்முடைய துணிமணிகளை எல்லாம் புத்தம் புதிதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாளைய தினம் நாம ஏற்பாடு செய்ய வேண்டிய உணவிற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் சரியாக அந்தந்த நபர்களிடத்திலே ஒப்படைத்திருக்க வேண்டும் என்று நாம தயாராகி இருக்கிற இந்த ஹஜ் பெருநாளுக்கான இந்த தயாரிப்பு என்பது, அதுவும் நாம் தயாரிக்க வேண்டிய ஒரு தயாரிப்பு தான். ஆனால் நாம் இதிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன? எதனால் அல்லாஹ் இந்த ஹஜ் பெருநாளை நமக்கு ஒரு கொண்டாட்டமாக ஆக்கினான்? எதற்காக நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சில காரியங்களை நாம வணக்க வழிபாடுகளாக ஹஜ்ஜாக செய்து கொண்டிருக்கிறோம்? ரமலான் மாதத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனை இறக்கிய அந்த சிறப்பை மேன்மைப்படுத்துகிற விதத்தில் ரமலானை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை போன்று ஒரு தனி மனிதனுடைய சிறப்பை உயர்த்துவதற்காக அல்லாஹ் இந்த ஹஜ்ஜினுடைய மாதத்தை மேன்மைப்படுத்தி இருக்கிறானே. அப்ப என்ன படிப்பினையை இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம படிக்க போகிறோம்? இந்த ஹஜ் பெருநாளை நாம கொண்டாட இருக்கிறோம் என்றால் இந்த கொண்டாட்டத்திற்கு பின்னால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் என்ன? அவர்கள் இறைவனுக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள்? எப்படி இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள்? அதனுடைய பின்னணிதானே இன்றைக்கு இந்த ஹஜ் பெருநாளுடைய கொண்டாட்டம். இந்த ஹஜ்ஜினுடைய அத்தனை கிரியைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை வெளிப்படுத்துவதுதானே. அப்ப நாம் அது குறித்து சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாம எதற்காக முஸ்லிம்களாக இறைவனால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம்? வெறுமனே இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து சென்று விடுவதற்காகவா இறைவன் நம்மை முஸ்லிம்களாக தேர்வு செய்தான்? நாம் எதை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? இந்த முஸ்லிம்களாக வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்நாளிலும் நாம் இறைவனுக்காக நம்மை தியாகம் செய்வதற்காகத்தான் இறைவன் நம்மை முஸ்லிம்களாகவே ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கவில்லையா? வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் ஏற்பட்டவர்களுக்கு என்னென்ன சோதனைகள் வந்ததோ, துயரங்கள் வந்ததோ, அதுபோல் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சுவனவாசி ஆகிவிடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான. ஏன் அந்த கேள்வியை கேட்கிறான்? இந்த இஸ்லாத்தை நீங்கள் வாழ்வியலாக கடைபிடித்தால் நீங்க அல்லாஹ்விற்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனுக்காக உங்களை தியாகம் செய்யக்கூடிய ஒரு நிலையில நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஆசை. அதை மையப்படுத்திதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு மா மனிதர் இந்த உலகத்தை வாழ்ந்தார். அவருடைய தியாகம் என்பது போர்க்களத்திலே நின்று எதிரிகளை வெட்டி வீழ்த்தி அவர் தியாகம் செய்யவில்லை.
தன்னுடைய பொருளாதாரத்தை அவர் இறை பாதையிலே அர்ப்பணித்து தியாகம் செய்யவில்லை. அந்த வரலாறுகளை எல்லாம் திருமறை குர்ஆனிலேயோ ஹதீஸ்களிலேயோ நம்மால படிக்க முடியல. இப்ப எதை நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே தியாகமாக பார்க்கிறோம் என்றால், இந்த உலகத்திலே அவர் உயிரோடு வாழ்ந்த ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அவருடைய உள்ளத்திலே இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் நிலை பெற்ற காலத்தில் எல்லாம் எந்த நிலையிலேயும் தவறாமல் தன்னுடைய இறைவனுக்கு அடிபணிந்தவராக அவர் வாழ்ந்தார். தன்னுடைய உள்ளத்தை இறைவனுக்காக வேண்டி வசப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அந்த உள்ளத்தை கட்டுப்பட செய்தார். அதுதான் அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய தியாகம். தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்து விட்டார். நம்முடைய உடல் அல்லாஹ்விற்காக வேண்டி இயங்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் அதற்காக இசைய வேண்டும். நம்முடைய உள்ளம் சொல்லணும், இறைவனுக்கு நீ கட்டுப்பட்டு நட. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி தான் நமக்கு மேன்மையானது. அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தான் நம்மை செயல்பட வைக்கும். அந்த காரியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நேரத்திலேயும் செய்தார்கள். இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய இறைவன் பல சோதனைகள் மூலமாக சோதித்தான். அத்தனை சோதனைகளையும் அவர் வெற்றி கண்டார். என்ன எண்ணத்தோடு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறானோ, என்ன நோக்கத்தோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதனைகளை வழங்குகிறானோ, அந்த நோக்கத்தை தவறாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றினார்கள், கட்டுப்பட்டார்கள். எல்லா கட்டளைகளுக்கும் தன்னுடைய உள்ளத்தை அடிபணிய செய்தார்கள். அதுதானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய தியாகம். அதைத்தானே பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்கள். அத்தனை காரியத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை கட்டளைகளை தன்னுடைய உள்ளத்திலே ஏந்தி கொண்டு உள்ளத்தை அப்படியே இறைவனுக்காக அடிபணிய செய்தார்கள். அதைத்தான் நாம பாடமாக நாம எடுக்கணும். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை அதுதான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவ்வளவு பெரிய அந்தஸ்திலே கொண்டு போய் உயர்த்தி வைத்திருக்கிறான் என்றால் அதுதான் காரணம். அவர் முழுமையாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார். இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம், அவர்களுடைய இரட்சகன் அல்லாஹ் நீ கட்டுப்படு இப்ராஹிம் என்று சொன்னால், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இந்த அகிலத்தினுடைய அதிபதியாக இருக்கிற இரட்சகனாக இருக்கிற அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்பதுதான் அவருடைய வார்த்தை, என்பதுதான் அவருடைய பதில். அவர் எதை பார்க்கிறார் என்று பாருங்கள். நம்மிடத்திலிருந்து நமக்கு வந்த கட்டளை எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கிறார். நமக்கு யாரு கட்டளை இடுகிறார்? ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகிறான். நான் அவனுக்கு அடிபணிந்து விட்டேன். எனக்கு வந்த கட்டளை ஒரு அரசனிடத்திலிருந்து வரவில்லை, என்னுடைய தாப்பனிடத்திலிருந்து வரல, என்னுடைய புருஷனிடத்திலிருந்து வரல, நான் இந்த உலகத்திலே மதிக்கிற ஒரு தலைவனிடத்திலிருந்து வரவில்லை. ரப்புல் ஆலமீன், இந்த அகிலத்திற்கெல்லாம் இரட்சகனாக இருக்கிற, இந்த அகிலத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து சர்வ வல்லமை படைத்து பரிபக்குவப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாளுக்காக வேண்டி இந்த மக்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு இறைவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறது அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அப்படிப்பட்ட அந்த ரப்புல் ஆலமீனிற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். அதை தாண்டி நான் கட்டுப்படாம இருக்க முடியுமா? எனக்கு கட்டளையிட்டது யாரு? சாதாரண மனிதன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறானா? அல்லாஹ் அல்லவா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அந்த அல்லாஹ் சாதாரணமானவனா? அவன் அகிலத்தின் அதிபதி அல்லவா? அந்த இறைவன் எனக்கு சொல்லிவிட்டான், நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பதிலாக இருந்தது என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறான், சிலாகித்து சொல்கிறானே. அந்த நிலை நம்மிடத்திலே படிப்பினையாக நாம பெற வேண்டும். நம்முடைய உள்ளத்தை அப்படியே கட்டுப்பட செய்ய வேண்டும். இறை கட்டளைகள் வரும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவா இதை நான் ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்கவே இல்லை. தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் எந்த விதமான ஆள் நடமாட்டமே இல்லாத
ஒரு பாலைவனத்திலே கொண்டு போய் விடு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானா, அதற்கு பிறகு அவருடைய சிந்தனை எந்த கேள்வியின் பக்கமும் செல்லாது. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்துல நான் எப்படி விட முடியும்? இறைவா, அந்த இடத்திலே நீ என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஏதாவது ஏற்பாடுகளை செய்து வச்சிருக்கிறியா? இவர்கள் அங்க இருப்பாங்களா? எப்படி நான் விடுவது என்றெல்லாம் எந்த விதமான கேள்வியும் கிடையாது. அந்த கட்டளையை நிறைவேற்றி பிறகுதான் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். இறைவா, இந்த இடத்திலே விட்டிருக்கிறேன், இவர்களை நோக்கி நீ மக்களை படையெடுக்க செய், இவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக. அதற்கு முன்னால கேட்கல. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அங்கே சாப்பாடு இருக்குதா, தண்ணி இருக்குதா, இரவு நேரத்தில் என்ன செய்வார்கள், தன்னந்தனியாக இருப்பார்களே, அந்த இருட்டுக்குள்ள என்னுடைய குழந்தையும் என்னுடைய மனைவியும் எப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் எந்த சிந்தனையுமே கிடையாது. அதை நிறைவேற்றி விட்டுதான், அந்த கட்டளையை செய்து முடித்து விட்டுதான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அப்ப இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கட்டுப்படுகிற தன்மை. அந்த தன்மைக்காகத்தான் அல்லாஹ் இந்த மனிதரை இவ்வளவு உச்சாணி கொம்பிலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான். அவருடைய புகழை இந்த உலகத்திலே நிலைக்க செய்திருக்கிறான். எப்போது இந்த உலகம் அழிவது வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜினுடைய நேரத்தில் அவருடைய புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் மறுமை வரைக்கும் ஒவ்வொரு 5 நேர தொழுகையிலேயும் அத்தஹியாத்திலே நாம் ஓதுகிற ஸலவாத்தின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய புகழ் ஓங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? அவர் அல்லாஹ்விற்கு முழுமையாக தன்னை கட்டுப்படுத்தினார். இறை கட்டளைகள்ல எந்த விதமான கேள்வியே கிடையாது, எந்த விதமான ஒரு கொஸ்டினுமே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தள்ளாத வயதை அடைகிறார்கள், ரொம்ப முதுமை அடைந்து விட்டது. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறாங்க, இறைவா ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு ஒரு சாலிகான ஒரு குழந்தையை தாயா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். ஒரு சாலிகான ஒரு குழந்தை எனக்கு வேணும். எந்த வயசுல? அவர் முதுமை அடைந்திருக்கிற வயதில். முதுமை அடைந்திருக்கிற வயதில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். அல்லாஹ்வும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழங்குகிறான். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபலம்மா பலஹம அஸ்ஸய, தன்னோடு உழைக்கிற அந்த பருவத்தை அடையும் பொழுது, தன்னோடு நடமாடுகிற அந்த பருவத்தை அடையும் பொழுது அல்லாஹ் கட்டளையிடுகிறான், இந்த மகனை நீ அறுத்து பலியிட வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். போய் தன்னுடைய மகனிடத்தில் கேட்கிறாங்க, யா புனை, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்லுர் மாதா தரா, என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ் உன்னை அறுக்க சொல்லி இருக்கிறான், எனக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அதை செய்வதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஃபன்லுர் மாதா தரா, நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய கருத்து என்ன? அங்கிருந்து பதில் வருகிறது, யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, இஃபால் மா துமர், அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் பொறுமையோடு தான் என்னை காண்பீர்கள். என்னை நீங்க கத்திய வச்சு என்னுடைய கழுத்திலே அறுக்கும் பொழுது நான் திமிரி ஓடிவிட மாட்டேன். வாப்பா ஏன் என்ன அறுக்கிறீங்கன்னு கேட்க மாட்டேன். பொறுமையோடு என்னுடைய கழுத்தை உங்களுடைய கைகளிலே சமர்ப்பித்து விட்டு அமைதியாக இருப்பேன், பொறுமையோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களே. இது எவ்வளவு பெரிய ஒரு கட்டளை, இறை கட்டளை. தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்கிற கட்டளை அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வருகிறது. ஏதாவது அவர்கள் சலனம் அடைந்தார்களா? உள்ளத்தில் நினைச்சாங்களா, அல்லாஹ் இப்படி மகனை அறுக்க சொல்லிட்டான, எப்படி நம்முடைய மகனை அறுப்பது? அல்லாஹ்வுக்கு தான் எந்த தேவையும் இல்லையே, அப்ப ஏன் அல்லாஹ் நம்முடைய மகனை அறுக்க சொல்றான்? நாம தான் எல்லா தியாகத்தையும் செய்து கொண்டுதானே இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வியோ, ஒரு உள்ளத்துல ஒரு எண்ண ஓட்டமோ ஏற்பட்டதா? எந்த ஓட்டமும் ஏற்படலையே. ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ் அதை சொல்லி இருப்பான, சொல்லலையே. அதோடு கேள்வியோடு முடிந்து விட்டதா? அதற்கு பிறகு ஃபலம்மா அஸ்லமா தல்லஹூலில் ஜபீன், அவர்கள் அடிபணிந்து அவருடைய மகனை கிடத்தி அறுப்பதற்கு முற்படுகிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் அழைக்கிறான்,
நாதாஹு ஐயா இப்ராஹிம், நாம் இப்ராஹிமே என்று அழைத்தோம், நீ கனவை உண்மைப்படுத்தி விட்டீர். இப்படித்தான் நாம நன்மை செய்பவர்களுக்கு கூலி வழங்குவோம். இதோ ஒரு பலிப்பிராணி இருக்குது, இதை நீங்கள் பலியிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற கடைசி தருணத்திலே அழைத்து சொல்லுகிறானே, எவ்வளவு பெரிய தியாகம்! இது தியாகம் என்பதை விட அதற்கு முன்னால் என்ன, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது, அல்லாஹ்வுடைய இறை கட்டளைக்கு கட்டுப்படுவது. அப்ப இதை நாம் படிப்பினையாக எடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம் அப்படி எடுத்திருக்கிறோமா? ஒவ்வொரு ஆண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைவு கூர்றோமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புகழை நினைத்து பார்க்கிறோமே. இறை கட்டளைகளை செவிமடிப்பதில் நம்முடைய நிலை என்ன? இறை கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதில் நம்முடைய நிலை என்ன? நாம் அப்படியே கட்டுப்படுறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம மேன்மைப்படுத்துகிறோம் என்றால், அவர்களுக்காக நாம் அறுத்து பலியிடுகிறோம் என்றால், அதற்கு காரணம் இந்த கட்டுப்படுகிற தன்மை. அந்த தன்மை நம்மிடத்தில் வரணும். நாம கட்டுப்பட்டிருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். கட்டுப்படுகிற அந்த தன்மை நம்மிடத்தில் வரணும். இறை வசனங்களை அப்படியே கேட்டு அதன் அடிப்படையிலே நடக்கிற ஒரு நிலையைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த தியாகத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து நாம செய்கிற இந்த கொண்டாட்டங்கள் ஒரு பகுதியாக இருந்தாலும் அல்லாஹ் அதைவிட மேன்மையானதாக இதை பார்க்கிறான். என் அடியான் எனக்கு கட்டுப்படுகிற முஸ்லிமாக இருக்கிற என்னுடைய அடியான், எனக்கு அவன் கட்டுப்பட்டு நடக்கணும். இறை கட்டளைகளை அவன் மீறக்கூடாது, நிராகரித்து விடக் கூடாது, முதுகுக்கு பின்னால தூக்கி எறிந்திடக் கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது அதுதான். தன்னுடைய உள்ளத்தோடு போராடி, தன்னுடைய உள்ளத்தோடு சண்டையிட்டு அவர்கள் வெற்றி கண்டார்கள். தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அப்படியே அடிபணிய செய்தார்கள். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நமக்கு பல ஊசலாட்டங்கள் வருகிறது. அப்ப நாம சர்வசாதாரணமாக இறை கட்டளைகளை மீறி விடுகிறோம். அற்பமான சுகங்களுக்காக இறை கட்டளைகளை மறந்து விடுகிறோம். அற்பமான ஆதாயங்களுக்காக இறை கட்டளைகளை தூக்கி வீசி விடுகிறோம். தவறுகளிலே மூழ்கி போயிருக்கிறோம். பாவத்தை சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறை கட்டளைகளை சர்வசாதாரணமாக மீறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால் அந்த நிலை நம்மிடத்திலே வரக்கூடாது. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினையாக நம்முடைய உள்ளத்தை இறைவனுக்காக அடிபணி செய்கிற ஒரு தன்மையை நாம வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை. அது மாதிரி இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே நாம படிப்பினை பெற வேண்டும் என்றால், நாம் எப்படி இன்றைக்கு இறைவனை புரிந்திருக்கிறோமோ, ஏகத்துவத்தை விளங்கி இருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்திருக்கிறோமோ, அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தையும் நாம வார்த்தெடுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, பலரும் இருப்பார்கள், தான் தொழுவார்கள், பிள்ளை அந்த பிள்ளையை தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வரமாட்டாங்க தொழுகைக்கு. தன்னுடைய பிள்ளைகளை இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக உருவாக்க மாட்டார்கள். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்களோ அது மாதிரியே தன்னுடைய பிள்ளையையும் கட்டுப்பட செய்தார்கள். அதற்கு உதாரணம் தான் தன்னை அறுக்க வேண்டும் என்று கட்டளையிடும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தோ ஒரு தடங்களோ ஒரு உள்ளத்துல ஒரு தயக்கமோ இல்லாமல், என்னுடைய தகப்பனாரே நீங்க என்ன அல்லாஹ் சொல்றானோ அதை செய்யுங்கன்னாங்க. இது எப்போ கொண்டு வர முடியும்? பிள்ளைக்கு ஒரு தனியான ஒரு ரூட்டை போட்டு கொடுத்து, நீ இப்படி படிப்புல நீ கவனம் செலுத்து, நீ உன்னுடைய எதிர்கால கேரியரை நீ சரியாக கொண்டு வா, அதற்கு பிறகு பள்ளிவாசல் பக்கம் வந்துக்கிடலாம், அதற்கு பிறகு ஜமாத்து வேலைகளை பார்த்து கொள்ளலாம், அதற்கு பிறகு ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒவ்வொரு இடத்துக்கும் போகலாம், இப்ப உன்னுடைய கேரியரை நீ பார்த்துக்கொள் என்று சொன்னால் இப்படி பதில் சொல்ல முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை மட்டும் அல்லாஹ்விடத்திலே முன்னிலைப்படுத்தி இருந்தால் தன்னுடைய மகன் அதற்கு இசைந்திருப்பாரா? இன்னைக்கு பாருங்க, பலரும் அப்படித்தான் இருக்கிறார்கள். தான் வருவாங்க, அவருக்கு நமக்கு வயசாயிருச்சு, நாம பள்ளிவாசலுக்கு போவோம், தொழுவோம், எல்லாம் செய்வோம், நம்முடைய பிள்ளை படிக்க போகட்டும், அவன் சுபுகளை தூங்கட்டும்,
அவன் மத்த காரியத்தை செய்யட்டும், எந்த விதமான உறுத்தலுமே இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை எல்லா நேரத்திலேயும் இறை கட்டளையோடு தான் கூட்டிக் கொண்டு திரிந்தார்கள். தன்னுடைய மகனை எல்லா நேரத்திலும் வைத்திருந்தார்கள். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீயும் உன்னுடைய மகனும் இந்த காபாவுடைய ஆலயத்தை நீங்க கட்டி அமையுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். கட்டி அமைத்தார்கள். 2 பேரும் சேர்ந்துதான் கட்டி அமைத்தார்கள். 2 பேரும் சேர்ந்து அந்த காபாவுடைய அந்த அடித்தளத்தை உயர்த்திவிட்டு, இறைவா எங்களிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள், நானும் என்னுடைய மகனும் உன்னுடைய காபாவை கட்டி அமைத்திருக்கிறோம், புனர் நிர்மாணம் செய்திருக்கிறோம், தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள் என்று கேட்டுவிட்டு, வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க, இறைவா என்னுடைய மகனையும் உனக்கு கட்டுப்படுகிறவர்களாக நீ ஆக்கியா அல்லாஹ், ஒமின் துர்ரியத்தி உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எனக்கு பிறகு வருகிற என்னுடைய வழித்தோன்றல்களை உனக்கு கட்டுப்படுகிற சமுதாயமாக ஆக்கியா அல்லாஹ், அரினா மனாசிக்கனா, எங்களுக்கு எங்களுடைய வணக்க வழிபாட்டு முறையை நீ காட்டியா அல்லாஹ், வத்துப அலைனா, எங்களை நீ மன்னித்து விடு, இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம், நீதானே பாவங்களை மன்னிப்பதில் மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கிறாய் என்று பிரார்த்தித்தார்களே. தன்னுடைய மகனை எங்கேயாவது விட்டாங்களா? தான் எப்படி இறை கட்டளைக்கு அடிபணிந்தார்களோ அதே மாதிரி தன்னுடைய பிள்ளையையும் உருவாக்கினார்கள். கேட்டாங்க, தன்னுடைய மகனிடத்தில் கேட்டாங்க, நீங்க யாரை வழங்குவீர்கள் என்று கேட்டார்கள். இறுதி நேரத்தில் உபதேசம் செய்தார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை, இன்னல்லாஹ் இஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே தவிர மரணித்து விடக் கூடாது என்று தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செஞ்சாங்களே. அப்ப அவர்கள் செய்த மிகப்பெரிய காரியம் இதுதான். தன்னுடைய மகனை, தன்னுடைய குடும்பத்தை இறை மார்க்கத்திலே என்றைக்கும் நிலைக்க செய்தார்கள். நாம் இன்னைக்கு அந்த நிலையில உருவாக வேண்டும். நாம எப்படியெல்லாம் இந்த பள்ளிவாசல்ல தொடர்போடு இருக்கிறோமோ நம்முடைய பிள்ளை அப்படி தொடர்பு இருக்கணும். நாம எப்படி இந்த மார்க்கத்தை புரிந்திருக்கிறோமோ அப்படி நம்முடைய பிள்ளை புரிந்திருக்க வேண்டும். நாம எப்படி இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படி நம்மோடு தோள் நின்று நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நான் ஜமாத்து வேலையை பார்க்கிறேன், என் பிள்ளை வேணா படிக்க போகட்டும் அப்படின்னு விட முடியுமா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த கட்டத்திலையும் செய்யல. அதை நாம படிப்பினையாக பெற வேண்டும். இப்படி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் முழுமையாக அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணித்த இந்த அர்ப்பணம் தான் இன்னைக்கு நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய படிப்பினை. நம்முடைய உள்ளத்தோடு போராட வேண்டும். உள்ளம் தீமையை நாடும் பொழுது அகிலத்தின் இறைவனுடைய கட்டளை திருமறை குர்ஆன் வழியாக நமக்கு வந்திருக்கிறது. 5 நேரம் தொழுகையை நிச்சயமாக நிலைநாட்டியாக வேண்டும். அதனால நான் அதற்கு மாற்று செய்ய மாட்டேன். வரதட்சணை வாங்க கூடாது என்று அகிலத்தினுடைய இறைவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அதன் பக்கம் நான் செல்ல மாட்டேன். வட்டி வாங்க கூடாது என்று அகிலத்தின் இரட்சகன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அதன் பக்கம் செல்ல மாட்டேன். பிறரை பற்றி புறம் பேச கூடாது என்று அகிலத்தின் இறைவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அதன் பக்கம் நான் செல்ல மாட்டேன். தீமைகள் அலங்கரிக்கப்படும் பொழுது தீமையில் இருந்து விலக வேண்டும் என்று அகிலத்தின் இறைவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அதன் பக்கம் நான் செல்ல மாட்டேன். என்னுடைய இளமை பருவத்தை நான் சீரழிக்க மாட்டேன். என்னுடைய இளமை பருவத்தை நான் நாசமாக்க மாட்டேன். இந்த பருவத்தில் தான் அகிலத்தின் இரட்சகன் என்னை அவனுடைய மார்க்கத்திற்கு முழுமையாக அர்ப்பணிக்க சொல்லி இருக்கிறான். நான் என்னுடைய இளமையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிப்பேன். என்னுடைய உள்ளம் தீமையை நாடும், ஆனா நான் தீமையின் பக்கம் போக மாட்டேன். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலிருந்து நான் பெற்ற படிப்பினை என்று நம்முடைய தகுதிகளை நாம மேன்மைப்படுத்த வேண்டும். முழுமையாக அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நாம உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தின் சிறப்புமிக்க அரஃபாவுடைய நோன்பை நோற்றிருக்கிற நாம் அடுத்ததாக குர்பானி என்கிற ஒரு வணக்க வழிபாட்டிற்காக நாம் தயார்படுத்தி இருக்கிறோம். எனவே இந்த குர்பானி என்கிற இந்த வணக்க வழிபாட்டை, அது நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு,
யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக அதை செய்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்பானி என்கிற வணக்க வழிபாட்டை, என்னுடைய வழிமுறை, யார் இதை தொழுகைக்கு பிறகு செய்கிறார்களோ அவர் என்னுடைய வழிமுறையை நிறைவேற்றிவிட்டார் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. இப்ப குர்பானி என்பது தொழுகைக்கு முன்னால் அறுக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. தொழுகை முடித்ததற்கு பிறகு பெருநாளுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம இந்த பிராணிகளை அறுத்து பலியிட வேண்டும். அதை நாம கவனத்தில் கொள்ளணும். அது மாதிரி இந்த பிராணிகளை அறுப்பது என்பது நம்முடைய உள்ளம் அதை ஒரு பெருமையாகவோ அல்லது நம்முடைய செல்வத்தை வெளிக்காட்டுவதற்காகவோ அல்லது பிறர் நம்மை ஏளனமாக நினைத்து விடுவார்களோ என்பதற்காக கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒன்றோ அல்ல. போன வருடம் நாம குர்பானி கொடுத்தோம், ஆனா இந்த வருடம் நம்மிடத்துல காசு பணம் இல்லை. அப்ப இந்த நேரத்தில் கொடுக்கலாம் நம்மளை யாரும் தப்பா நினைச்சிருவாங்களோ. ஒரு குர்பானி கொடுக்கறதுக்கு கூடவா வழி இல்லாமல் இருக்கிறார்கள். எவ்வளவோ செலவு செய்யறான், ஆனா ஒரு குர்பானி கொடுக்க மாட்டானா அப்படிங்கிறதுக்காக வேண்டி பேசிவிடக் கூடாது என்பதற்காகவோ நாம் இந்த வணக்க வழிபாடுகளை செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது இந்த குர்பானியினுடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாஹுவை அடைவதில்லை. லை யனாலுல் லுஹுமுஹா வ திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்ஹும் என்றாலும் உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹுவை சென்றடைகிறது. அந்த இறைச்சியையோ இரத்தத்தையோ அல்லாஹ் எடுத்துக் கொள்வதில்லை. நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி பயந்து அந்த வணக்க வழிபாடை செய்கிறீர்களா, அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான், அதற்குத்தான் அல்லாஹ் கூலி வழங்குகிறான். நாம செய்கிற அந்த அர்ப்பணம் என்பது அதற்காக வேண்டிதான். எனவே அதை கவனத்தில் கொண்டு இந்த வணக்க வழிபாடை நிறைவேற்றக்கூடியவர்கள் தொழுகைக்கு பின்னால் இந்த வணக்க வழிபாட்டை இறையச்சத்தோடு அல்லாஹ்விற்காக வேண்டி நாம நிறைவேற்ற வேண்டும். அது மாதிரி நாளை தினம் தொழுகை என்பது காலையில 7:15 மணிக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டு பள்ளிக்கூடத்தினுடைய வளாகத்தில் வைத்து நடைபெறும். எனவே அதிலே தாமதம் இல்லாமல் விரைவாக வந்து அனைவரும் கலந்து கொண்டு இந்த தொழுகையை நாம நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கிற இந்த நேரான தூய்மையான உன்னதமான கொள்கைகளை கொண்டிருக்கிற இந்த மார்க்கத்தை பொடுபோக்காகவோ கவனம் இல்லாமலோ நாம் இருந்து நம்முடைய உலக வாழ்க்கையை பாழ்படுத்தி விடாமல் அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளையும் நிகழ்வுகளையும் ஒவ்வொரு காலகட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வணக்க வழிபாடுகளையும் சரியாக கடைபிடித்து அல்லாஹ்வுடைய அருளை இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் பெறக்கூடிய மகத்தான வெற்றி பெறக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக என்று கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.